எல்லோருக்கும் வணக்கம். புதுசா ஓடிடில 2 தரமான மலையாள படங்கள் வந்திருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்ல. அந்த 2 படங்கள் என்ன அப்டின்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் படக்களம். 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே பழங்காலத்து ஒரு கதை மாதிரி காட்டுவாங்க. அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர் இருப்பாரு. அவருக்கு ஒரு பொருள் ஒண்ணு கிடைக்கும். அந்த பொருளோட ஆபத்த அறிஞ்சு அவர் என்ன பண்ணுவார்ன்னா, அந்த பொருள வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சுருவாரு. இப்போ பல வருஷங்கள் கழிச்சு, அந்த பொருள் வந்து இன்னொருத்தர் கையில கிடைக்கிற மாரி நமக்கு காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாரு. அந்த காலேஜ்ல 2 புரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா போட்டியிடுவாங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஜெயிச்சுருவாரு. இன்னொருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்து ஒரு சில விஷயம் பண்ணுவாரு. அதனால நம்ம ஹீரோவோட வாழ்க்கை அந்த 2 புரொஃபசர் இவங்க 3 பேரோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து அரங்கேற ஆரம்பிச்சது? இதுக்கப்புறம் இந்த கதையில நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்துச்சு? அதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஒன்லைனராவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் படத்த பாருங்க. செம்ம காமெடியா எடுத்துட்டு போயிருக்காங்க. படத்துல காமெடிக்கு பஞ்சமே இல்ல. குறிப்பா படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா சூப்பரா படத்த கலகலன்னு செம்மையா எடுத்துட்டு போயிருக்காங்க. பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்தது. நீங்க தாராளமா இந்த படத்த பார்க்கலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு மலையாள காமெடி என்டர்டெயின்மென்ட் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. படத்துல நடிச்சிருக்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த ஒரு தடவ செக் அவுட் பண்ணி பாருங்க. 2வது படம் ஆழப்புழா ஜிம்கானா. இந்த படம் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் உங்களுக்கு சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 12ல வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. அதனால இவங்களால பார்த்தீங்கன்னா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண முடியாது. இவங்க வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா ஸ்போர்ட்ஸ் கோட்டால சேர்ந்து அது மூலமா நல்லா இது பண்ணி அப்படியே காலேஜ்ல போயிட்டு அப்படியே சேர்ந்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லி ஆழப்புழா ஜிம்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்ஸிங் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இதுல போயிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது? இவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைனராவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பாருங்க. சூப்பரா இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். படத்த என்டர்டெய்னிங்கா ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உண்மையிலேயே பயங்கரமாவே இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருக்கலாம் அப்டின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. படம் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு புடிக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல படம் வந்து உங்களுக்கு ஒரே இடத்திலேயே ஸ்டக் ஆன மாரி இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். கதை ஒரே இடத்திலேயே அப்படியே சுத்திக்கிட்டே இருந்த மாரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபீல் வந்துருச்சு. மத்தபடி படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. தாராளமா ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மென்ட்டா சூப்பராவே இருக்கும். பிரேமலுவுல ஹீரோவா நடிச்சார் பார்த்தீங்களா? அவர் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்காகவே இந்த படத்த ஒரு தடவ நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்போ உங்களுக்கு சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 2 மலையாள படங்களுமே இப்ப ரீசென்ட்டா தான் ஓடிடில வந்திருக்கு. 2 படங்களும் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த 2 படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படங்கள பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.